ஒரு முறை 11 வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்தான். அவனுக்கு பயங்கர கேன்சர், நாக்கில் பெரிய பெரிய கட்டி. நாளைக்கு அவனுக்கு ஆபரேஷன் நடக்க போறது. டாக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டாங்க. வந்த நர்ஸ்மார் அவ்வளவு பேர்ட்டையும் இயேசு பற்றி சொன்னான். வார்டை கிளீன் பண்ண வந்தவங்ககிட்ட இயேசு பற்றி சொன்னான். நான் பரலோகத்துக்கு போறேன், இவ்வளவு சந்தோஷமான இடம், தேவதூதர்களோடு சேர்ந்து பாட போறேன். போன வருஷம் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். நான் ஆண்டவர் அவ்வளோ துதிக்கிற, எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. டாக்டர் வந்தார். டாக்டர், இன்னைக்கு என் பர்த்டே என்று சொன்னார். உண்மையிலே உனக்கு பர்த்டே? டாக்டர் சிரிச்ச வண்ணமாய் கேட்டார், உனக்கு என்னப்பா கிஃப்ட் வேணும்? தெரிஞ்சிருந்தா நான் வரும்போதே ஒரு பர்த்டே கேக் வாங்கிட்டு வந்திருப்பேன். நல்லா உனக்கு ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வாங்கி தரவா, அல்ல எலக்ட்ரிக்கில் ஓடுற ஒரு கார் வாங்கி தரவா? என்ன கேட்டாலும் கேள் தம்பி. அவனுடைய முகம் அவ்வளோ இன்னசென்ட்டாக, அவ்வளோ அருமையாக இனிமையாக இருந்தது. இந்த ஆஸ்பத்திரியில் இதுவரை படுத்திருந்த எல்லா பேஷண்ட்ஸை பார்க்கலும் சந்தோஷமாக இருந்தவன் அவன்தான். அவன் சொன்னான், நான் கேட்குற கிஃப்டை எனக்கு வாங்கி தருவீங்களா? என்ன கிஃப்ட்? இன்னைக்கு என் பர்த்டே இல்லையா? ஒரு வாரமாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், 11வது பர்த்டேல எனக்கு 11 ஆத்துமாக்களை தரணும். இதுவரையிலும் 10 பேரை நான் ஆதாயம் பண்ணிட்டேன். டாக்டர், என் ஆசை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். நீங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைங்கிற எனக்கு தெரியும். உங்களுடைய காலை பிடித்து கேட்கிறேன், நித்தியத்தை இழந்துடாதுங்க, நரகத்துக்கு போயிடாதுங்க. இவ்வளோ நீங்க படிச்சிருக்கீங்க, இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க, என் மேல இவ்வளோ அன்பு வைத்திருக்கீங்க. சரிப்பா, பிற பார்க்கலாம். இப்போ என்ன ட்ரிப்? இல்லை 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 டாக்டர், இதை சொல்லுங்க. நீங்க பரலோகத்து வரும்போது நான் உங்களை சந்திக்கணும், எனக்கு வாக்கு கொடுங்க. அவர் முகத்தை பார்த்தார், அழுதார், முழங்கால் படியிட்டார். அவனுக்கு வாக்கு கொடுத்தார். வீட்டுக்கு வந்தார். மனைவி சொன்னாள், உடைய முகம் ரொம்ப கலங்கி இருக்குது, ஒரு நாள் இவ்வளவு கலங்க மாட்டீங்களா? சொன்னார், அந்த பையனுக்கு கையில் அடிச்சு சத்தியம் கொடுக்கிற வரையிலும் அவன் விடல. என் கை அவனை தொடும்போது அவன் உயிர் அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டு, அவனுடைய உயிர் அவனை விட்டு போயிட்டு. என் கை அந்த பச்சளம் குழந்தையுடைய கையில் வைத்து இருக்கும் போதே அவன் பரலோகத்து போயிட்டான். இனிமேலும் நான் என் இருதயத்தை கடினப்படுத்த மாட்டேன். இனிமேலும் இயேசுவை தூர நிறுத்தி வச்சிருக்க மாட்டேன். நான் அவனை பரலோகத்தில் பார்க்கிறேன். கணவனும் மனைவியும் டாக்டரும் மனைவியுமாய் தேம்பி 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 அழுதார். ஒரு சின்ன பையனுடைய ஆத்தும தாகம், ஆத்துமா பாரம். தன்னுடைய 11வது வயதிலும் 11 பேரை ஆண்டவருக்கு என்று ஆதாயம் பண்ணிட்டார்.